லாஸ்ட் டைமே வந்து விஷால் சொல்லியிருந்தாரு அதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு 60% நிறைவடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூனியன் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். தமிழ்நாட்டில் ஹேமா கமிட்டி தேவைன்னு நினைக்கிறீங்களா? இங்க தவறு நடந்திருந்தா தேவை. தமிழ்நாட்டில் நடிகை துணை நடிகை வந்து பாதுகாப்பா இருக்காங்க. இங்க கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை நிறைய இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 10 வருஷமா சினிமாவில் இருக்கேன். வேற்றுமொழி படங்கள்ல நான் நடிச்சது கிடையாது. இங்க நான் ரொம்ப ப்ரொடெக்டிவாகவும் சேஃபாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன் எல்லா ஷூட்டிங் போகும்போதும். நடிகர் சங்கம் வேலை நிறுத்தம் செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அது தேவையா தேவையில்லை? இல்ல, அதுக்கான முடிவு தான் இப்போ இந்த யூனியன் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா பெப்சி தொழிலாளர்களுடைய தேவைக்காக தான் அந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மீட்டிங் என்ன அப்படின்றது இந்த யூனியன் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம். நடிகர் சங்கத்துக்கு ஒரு இணக்கமான போக்கு இல்லை. அது வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி செஞ்சிடுறாங்க. ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டஃப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பல மூத்த நடிகைகள் இப்ப பேச தொடங்கியிருக்காங்க. இந்த காலத்துல கரண்ட்ல நீங்க இருக்கீங்க, நடிகர்கள், மூத்த நடிகைகள், துணை நடிகைகளுக்கான அந்த பிரச்சனைகள் இன்னும் அப்படியே தொடருதா? ஒன்றும் இல்லை, ஜூனியர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பான விஷயத்த வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா இப்போ கேரவன் பிரச்சனைன்றதுனால தான் அவங்களுக்கு அந்த சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஜூனியர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான விஷயத்த வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த தயாரிப்பாளர்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு மேடம் சினிமா இண்டஸ்ட்ரியில? கண்டிப்பா சேஃபா தான் இருக்கும். நாங்க சினிமா மாதிரி ஒரு சேஃபான ஃபீல்டு நான் பார்த்தது இல்ல. ஏன்னா எந்த ஃபீல்ட்லயும் கூட அசிஸ்டன்ட்டோ அம்மாவோ இல்ல யாரையோ கூட்டிட்டு வர முடியாது. இதுல சினிமால மட்டும்தான் வந்து கூட ஒரு ஆள் கூட்டிட்டு போலாம். அதுக்கான அகாமடேஷன் ஃபுட்டு அண்ட் ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு தராங்க. ஸோ ஒரு சில இடத்துல இந்த தவறுகள் நடக்குது. அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பா யூனியன் வந்து முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சில இடங்கள்ல டிமாண்ட் பண்றாங்க வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன சஜஷன்ஸ் நீங்க சொல்லுவீங்க? டிமாண்ட் பண்றாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்களா? இது வந்து எனக்கு நடக்கல. பட் இது நான் செவி வழியா நானும் கேட்கறேன். இப்ப ஹேமா கமிட்டியில கேரளால நடந்திருக்கு. பட் இது ரொம்ப ஒரு வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை எப்படி ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து கேஸ்டிங் பண்றாங்க இல்லையா, அவங்களோட மனநிலையை பொறுத்து தான். இப்போ திறமைக்காக அவங்க கேட்கிற கேரக்டர்ஸ்க்காக சூஸ் பண்ணா மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்ட்ரைக் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. மெயினா அதோட ரீசனே நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன தீர்வு அதுக்கு, என்ன எப்படி நடக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் அதுக்கான ரீசனுக்கு தான் வந்திருக்கேன். புதுசா இப்போ அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இங்க ஓபன் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் ஆனதில்லை. பிகாஸ் ஐ வாஸ் இன் அ செக்யூர்ட் பிளேஸ். நம்ம எப்படி இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் சேஃப். அதனால எனக்கு ஓகே தான் எல்லாம்.